இந்த சம்மர் சீசன் வந்ததுலேருந்தே ஆஃப்டர்நூன் சமைக்கிறதுன்றதே ஒரு பெரிய கடுப்பான விஷயமா போயிட்டு இருக்கு. ஸோ சட்டுன்னு ஏதாவது சமைக்கலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த பீக்கங்காய் குழம்பு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்பயாச்சும் சமைக்கிறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும்போது, இல்லைனா இந்த ஓவர் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணாம நார்மலா ஏதாச்சும் சூப்பரா டேஸ்டியா சாப்பிடணும்னு சொன்னா இந்த குழம்பு ஒண்ணு வச்சுக்கிட்டா போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்ன்னு எல்லாத்துக்கும் அடிச்சு விடலாம். குக் பண்ணவே தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த ரெசிபி மட்டும் சேவ் பண்ணிட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தேடி வந்து தேங்க்ஸ் சொல்வீங்க. அவ்வளோ சிம்பிளா முடிஞ்சிடும். டேஸ்ட் மட்டும் சும்மா அட்டகாசமா இருக்கும். இது எஸ்பெஷலி குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரீசெண்டா நான் பாண்டிச்சேரி வந்திருக்கும் போது எங்க அத்தைக்கு ஒரு நாள் இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தேன்னா, எங்க அத்தை இதை சாப்பிட்டு பார்த்துட்டு, அட போமா ஏதோ மசாலா குழம்பு சாப்பிட்றதுக்கு வாரத்துக்கு 3 நாள் இதுவே நான் வச்சு சாப்பிட்டுருவேன், அவ்வளோ டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஜாலியா போயிடுச்சு. அதனாலதான் உங்க கூடயும் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். இந்த பீக்கங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ சம்மர் சீசன்ல மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. ஓகே, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.